கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையின் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன். உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நாம் தாழ்த்தி நாம் நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். எனவே அவளோடு கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 46:10. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று பார்க்கின்றோம். அப்போ அவர் என்ன செய்கிறாராம்? யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராக இருக்கின்றார். அப்போ அதே நேரத்துல வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால சுட்டரிக்கின்றாராம். இன்றைக்கு கூட ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற, அந்த பூமியில பார்க்கிற யுத்தங்கள் அப்படி பெருகிருச்சு. திடீரென்று சொல்லி தேசத்திற்கு விரோதமாக தேசங்கள் எழும்பி யுத்தம் உண்டாகி இதனால் எவ்வளவு பெரிய சேதம், மனுக்குலம் எப்படி பாதிக்கப்படுகின்றது. ஒருவேளை அந்த யுத்தங்களையும் கூட கர்த்தர் ஓய பண்ணுவார். ஆனால் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறது என்னன்னா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல கூட யுத்தங்கள் ஓயாமல் இருந்து கொண்டே இருக்கின்றன. அந்த யுத்தத்தையும் கூட கர்த்தர் ஓய பண்ணுகிறவராக இருக்கின்றார். எங்கிருந்து யுத்தம் எழும்பி வந்தாலும், அது எந்த பகுதியில பூமியில இருந்து உங்களுக்கு விரோதமாக யுத்தங்கள் எழும்பினாலும் கூட கர்த்தர் அதை ஓய பண்ணுகிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமான வில்லை ஒடிக்கின்றாராம். வில் போன்ற வில் எய்வது போல ஆயுதங்களை சத்துரு தொடுத்து நமக்கு விரோதமாக எய்து கொண்டே இருக்கலாம். அல்லது மனுஷர்களே கூட நம்முடைய மனதை வேதனைப்படுத்தும் வண்ணமாக அம்புகளை எய்து கொண்டே இருக்கலாம். ஈட்டி எறிவது போல நமக்கு விரோதமாக வார்த்தைகளை இருதயம் வேதனைப்படும்படியாக ஈட்டியை எறிந்து கொண்டே இருக்கலாம். அல்லது ரதங்கள் எழும்பி வருவது போல பல விதமான போராட்டங்கள், யுத்தங்கள், சத்துருவின் வல்லமைகள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எழும்பி எங்களை பயமுறுத்தி உங்களை ஒடுங்கி போக செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு எளிதானது. வில்லை அவர் ஒடிக்கின்றார், ஈட்டியை அவர் முறிக்கின்றார், ரதங்களை நெருப்பினால சுட்டரிக்கின்றார். உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய ரதம் போல பிரச்சனை அப்படியே பயமுறுத்தி கொண்டு எழும்புனா கூட பயப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற அக்கினி அந்த ரதங்களை சுட்டரித்து போடுகின்றது. நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கிறது போல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த யுத்தத்தை நீங்கள் எனக்காக பண்ணுங்க, நீங்கள் எனக்காக என்னுடைய யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுங்க என்று சொல்லி நீங்கள் சமாதானத்தை தேடி கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். தாவீதின் வாழ்க்கையில யுத்தங்கள் ஓயாமல் இருந்தது. எவ்வளோ காலமாக இருந்தது. அவர் வாலிபனாக இருந்த பொழுது சவுல் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு அசுத்த ஆவியினால போராட்டத்தை சந்திக்கும் போது அலைக்கழிக்கப்படும் பொழுதெல்லாம் தாவீது இசை மீட்டி அவருக்கு ஆறுதல் வர, சொஸ்தமடைய உதவி செய்தார் என்று பார்க்கிறான். அப்பவே ஈட்டிய தாவீதை நோக்கி தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதிலெல்லாம் கர்த்தர் தப்புவித்தார். அப்போ இருந்தே யுத்தம் பாருங்களேன், வாலிப வயதுலதே தாவீதுக்கு யுத்தம் ஆரம்பித்து விட்டது. எவ்வளோ காலம் பாருங்க. சவுல் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அரசாண்டார். அவர் அரசாண்ட காலமெல்லாம் தாவீதை உயிரை தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுவது போல அவருடைய உயிரை எடுப்பதற்காக துரத்தி கொண்டே இருந்ததை பார்க்கின்றோம். சங்கீதம் 18 அழகாய் சொல்லப்படுகின்றது. அதனுடைய மேல் பகுதி எழுதியிருக்கு. தாவீது பாடின பாட்டு என்னன்னா, தன் எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணி சவுலின் கைக்கும் தப்புவித்த நாளில் தாவீது எழுதின பாட்டு என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? தாவீதுக்கு ஒரு நாள் யுத்தங்களெல்லாம் ஓய பண்ணினார். ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டார்.
பிரியமானவர்களை, தாவீதின் மகன் சாலமோனுடைய வாழ்க்கையில சமாதானமே காணப்பட்டது, யுத்தமே இல்லை. எல்லா யுத்தத்தையும் அவருடைய தகப்பன் தாவீது சந்தித்தார். கர்த்தர் அதை ஓய பண்ணினார். சாலமன் அமைதியான புருஷன் என்று சொல்லப்பட்டது. சாலமோனுடைய நாட்கள்ல ஒரு அமைதி காணப்பட்டது, யுத்தமே இல்லாத அமைதி. பிரியமானவர்களை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்வார், நிச்சயமாக செய்வார். யுத்தம் இல்லாத நாட்களை தருவார். உங்களுக்கு விரோதமான வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை அக்கினியினால் சுட்டெரிப்பார். கலங்காதிருங்கள். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் வேதனையோடு கூட என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுதான் யுத்தம் முடிவுக்கு வருமோ, யுத்தங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லி, இதோ மாந்திரீக போராட்டம், வெள்ளி சூனிய போராட்டம், கடன் பிரச்சனை, தேவைகள் மத்தியில் பலவிதமான பாடுகள், பலவீனங்கள், நோய்கள் மத்தியில் யுத்தம், இப்படி பல விதங்களில் வாழ்க்கையில் யுத்தங்களை சந்தித்து கொண்டிருந்த உடைய பிள்ளைகளுக்கு இதோ இந்த வசனத்தின்படி நீர் அவர்களுக்கு விரோதமான ரதங்களை அக்கினினால் சுட்டரித்து, ஆண்டவரே, அம்புகளையும் ஆண்டவர் ஈட்டிகளையும் ஆண்டவரே நீர் அப்பா முறித்து ஒரு சமாதானத்தை கட்டளையிடும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி கிரியை செய்தார்களும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, விசேஷமாக நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சென்னை ஆசீர்வாத திருச்சபையின் ஆராதனைக்கு நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கூட அழைக்கின்றேன். இன்று உபவாச கூட்டம் நடைபெறுகின்றது. நாளைய தினம் குருத்தோலின் ஞாயிறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பவனியாக வந்ததை நாம் நினைவு கூர்ந்து நாமும் கூட கர்த்தரை ஓசன்னா என்று பாடி நாளை தினத்தில் விசேஷமாக மகிமைப்படுத்த போகின்றோம். சென்னை ஆசீர்வாத திருச்சபையின் குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒரே ஆராதனை, எப்பொழுது 3 ஆராதனை உண்டு, ஆனால் நாளைய தினம் ஒரே ஆராதனை 7 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இருக்கும். எனவே இந்த ஆராதனையில் நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.